மாலை சீக்கிரம் அடியா. ஐயாட்ட போனா என்ன தெரியுமா? அடியா. ஏய் என்ன நோ என்ட்ரி எவ்வளவு தைரியமா வர நீ? வந்ததே நோ என்ட்ரி. அங்க இருந்து வரும்போது மூணு பேர் சீக்கிரம் பதில் சொல்லிட்டே இருக்கு. ஏமாட்டு எக்ஸ்ரே ஆனதியா? சரி சரி. ஐயாவோட பக்கத்து வீட்டு பையனா நீ? முதல்ல சொல்ல வேண்டியதுதானே? வாயில என்ன பழமா வச்சிருந்த? ஐயா என்ன லவ் மூட்ல வண்டியில வந்தீங்களோ? இதே ரேஞ்சில போயிருந்தீங்கன்னா லாரி ஏறி மேல போய் சேர வேண்டியதுதான். இருக்கா இல்லையா? என்ன சொல்லிட்டே இருக்க, எடுக்க மாட்டியா? இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு மீசம் முளைக்குதோ இல்லையோ, ஆசம் முளைக்குது. கௌசல்யா, இந்த ஒரு சொம்பு பால ஒரு டம்ளர் அளவுக்கு நல்ல சுண்ட காய்ச்சி இந்த முட்டையை அதில் உடைச்சு போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிடலாம். குடுக்குறேன் குடிச்சுட்டு அப்புறம் வயிற்றுக்குள்ள கார்பரேஷன் லாரி ஓடுதுன்னு வருவேன். அதுக்கும் நான் தானே மருந்து கொடுக்கணும். நான் என்ன இதை குடிச்சிட்டு தூக்குவா போறேன்? 7 மணிக்கு டான்ஸ் கிளாஸ் போகணுமா? நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல சினிமாவுல பெரிய டான்ஸரா வர போறேன். ஐயோ, நம்ம பக்கத்து வீட்டு தம்பி சினிமா டான்சர் தெரியும். அவங்கிட்ட தான் டான்ஸ் கத்துக்க போறேன். அவன் இந்த சினிமாவில் ஆட வைக்கிறேன்னு சொல்லியிருக்காமா. நேற்றுக்கு ஒரு ஸ்டெப்பு வச்சம் பாரு, அப்படியே அசந்து போயிட்டாமா. ஒரே கிளாப்ஸ், அப்பா பயங்கரமா. நம்மள நீ அந்த பையன் வச்சு மாடியில தான் நான் டான்ஸ் ஆட போறேன். நான் எப்படி ஆடுறேன்னு நீ இன்னைக்கு பார்க்க போற. நான் எப்படி பார்க்க முடியும் தாத்தா? ஏன்? அப்பா இருப்பாரு. அவங்க இருக்க. நீ என்ன பண்ற? ஒரு சேரை தூக்கி போட்டு எப்படி ஐடியா? அப்பா பாத்துருவாரு. அப்பா அப்பான்னு பயந்து இருக்காத. பொண்ணுன்னா பொங்கி எழணும். நான் சொல்றபடி நீ இன்னைக்கு பாக்குற. ஐயோ, கௌசல்யா, என்ன அங்க பார்த்த? ஒண்ணு இல்லையா? அவன் பேரு சந்து. அதான் இந்த கூத்தடிக்கிற அதுவும் ஃபங்க்ஷன் ஆன நீ அவனை மாறி மாறி பாத்தீங்களே. அப்பத்துல இருந்து காதல் ஆரம்பமா? இல்லப்பா. ஏய், சேர்மேல ஏறி அவன் ஆடுறத பார்த்த ஒண்ணு இல்ல. முதல்ல அவனை கவனிச்சுட்டு அப்புறம் வர.
நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி ஆளுங்க நல்ல பாட்டு இது என்ன குடும்ப நடத்துற இடமா இல்ல கூத்தடிக்கிற இடமா? உன் இஷ்டத்துக்கு கண்ட பொறுக்கி பசங்களை கூட்டு வந்து மொட்டை மாடல கும்மால வச்சிட்டு இருக்க. உங்களுக்கு யாரா பர்மிஷன் கொடுத்தது? அத்தனை பேரும் உள்ள போயிடுவீங்க. என்னடா முறைக்கிற? மூஞ்சி முகரையெல்லாம் பேந்துடும். ஹலோ, என் பையன் இந்த தப்பு பண்ண சார். போயா எதுக்குங்க கூட்டிட்டு போறீங்க? முத்தம் கொடுங்க. அது இங்கே வச்சா கொடுத்துட வேண்டியது தானே. யோ, உன்னை பித்து கட்டி கொடுத்து பேரம்பேத்திலாம் எடுத்துட்ட. இந்த வயசுல உனக்கு டான்ஸ் தேவையா? அசிங்கமா இல்ல? என்ன அவனை புடிச்சு உள்ள போட்டுன்னு ரொம்ப வருத்தமோ? இல்லப்பா. இப்ப அவனை பார்க்கணும் போல தோணுமே. அப்படியே கட்டி புடிச்சு அழணும் போல தோணுமே. இந்த கன்றாவிலாம் காதல்ல வர்றது தானே. அப்புறம் எதுக்கு மேல ஏறி அவனை பார்த்த? இல்லப்பா, தாத்தா ஆண்டத பார்த்தப்பா. ஏய், இத இழிச்சவன் அப்ப எவனாவது நம்புவான்? உன் அப்பா ஒரு டிஎஸ்பி. எத்தனை கிரிமினல் பார்த்திருப்பேன். எனக்கு கேனப்பட்டு முத்திரியா? உன் வம்சம்ல அவன் உன்னையே பார்த்துட்டு ஆனது, நீ அவனையே பார்த்துட்டு இருந்தது. எனக்கு அப்பவே இங்க தட்டுச்சு. நான் ஒரு முட்டா பையன். இத சீரியஸா எடுக்காம விட்டுட்டேன். இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா மேலேறி அவனை பாப்ப. இந்த கால் தானே மேலேறி போச்சு. இப்ப ஏறிடி, ஏறிடி. முடியாது இல்ல? ஃப்ரீயா விட்டது மூத்தவன் முட்டாளாகிட்டு போனா. இனி நான் ஏமாற மாட்டேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் என்னுடைய பார்வை இருக்கும். மடப்பையா சந்தேக பிசாசு. பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி பண்ணிருக்கானே. பாவம் பக்கத்து விட்டு பையன். அந்த பையனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் பொலான்னு புலந்து அனுப்பியிருக்கான். இப்ப எப்படி போயிருக்க அந்த பையன்? எழுந்துக்க முடியாம படுத்து கிடக்குறாளா. உடம்பெல்லாம் ஒரே ரத்த காயமா. பாவம் கிழவி இப்பதான் புலம்பிட்டு போகுது. பல்லுக்கு பதமா இருந்தா நல்லா கடிப்பான் கூறு கட்ட பையன். நான் ஒண்ணு என் பிள்ளைங்களை போக்கிரியா வளர்க்கல, நல்ல கண்ணியமா தான் வளர்த்து வச்சிருக்கேன். என் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. இவனை போல மட்டமானவங்க யாருமே கிடையாது. சொல்லுங்க சொல்லுங்க. சரி, ஓகே ஓகே, சரிங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்தாடா, நான் பாத்துக்கிறேன். பக்கத்து வீட்டு அரைக்கே நம்ம சந்துருவை ஏன் அடிச்சான் தெரியுமா? அந்த பொண்ணும் இவனும் காதலிக்கிறாங்களாம். அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா, நீ வேற. அவன் சந்தேக பேர் வழி, உனக்கு தெரியாதா? வீணா போனவன் இந்த காரணத்தை காட்டி அந்த பொண்ணு கால்ல சூடு வச்சிருக்கிறானா. பாவண்டா அந்த பொண்ணு. நேத்தில இருந்து ஒரே ஜுரமா. என்ன அநியாயம்டா இது? அப்படி ஏதாவது நடந்து இப்படி செஞ்சிருந்தாலும் பரவாயில்லையே. என் பேரு சொல்லி அவ காலில் சூடு வச்சிருக்கிறான் அவ அப்பா. கால் பொண்ணு ஆறிடும். ஆனா அவன் மனசுல காதல் பொண்ணு